ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருவிழாக்கு வந்திருக்கோம். இது எங்கள் பாட்டி வீட்டாண்ட வருஷம் நடக்கும். இங்கே வந்து கடைகள்லாம் நிறைய இருக்கும், அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து சேர்றீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மண்ணில் செஞ்ச பொம்மைங்க பார்த்தோம். எல்லாமே ஃபுல்லாக மண்ணில் செஞ்ச பொம்மைங்க கடை தான் இருந்தது. நாங்கள் நிறைய கடை பார்த்தோம், ஆனால் அதில் எதுவுமே வாங்கலை. கடைசியில் ஒரு கடையில் தான் எங்கள் பாட்டிக்கு இது வேணும்னு இந்த பொம்மை எனக்கு வேணும்னு கேட்டனால நாங்கள் இது வாங்கினோம். நான் மார்க் பண்ணியிருக்கல, இந்த பொம்மை தான் வாங்கினோம். அது வந்து பசுமாடு பொம்மை. நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இதுதான் அந்த பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு சாமி வந்துடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். சாமி வந்து எங்களால் சரியாகவே பார்க்க முடியல எங்களாலேயே. ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டம் வந்து சாமி வரும்போது ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி அப்புறமா பார்த்துக்கலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னென்ன கடை இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருக்கும்போது எல்லா சின்ன பசங்களுக்கு ஏற்ற கடை தான் இருந்தது. நாங்களும் தேடுறோம் கம்பல் கடை, சின்ன பசங்க கடை தான் இருந்தது. சரி நாங்கள் அதில் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எதனா நல்லா பரிசு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த கடையில் பார்த்தா எதுவுமே அவ்வளோவா இல்லை, எதுவுமே அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் நாங்கள் அடுத்த கடைக்கு போயிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க காலியாக இருக்கானா, கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களே காட்டுறோம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சாமியும் இன்னும் போகல, அவ்வளோ ஃபுல்லாக ஜனங்க ரஷ்ஷு. அதுக்கப்புறம் அங்கே நின்று என்னோட தம்பி வந்து என்னன்னா மாஸ்க் வாங்கலான்னு சொல்லிட்டு மாஸ்க் வாங்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட எல்லா மாஸ்க்கும் இருக்குது, இருந்தாலும் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் போட்ட மாஸ்க் தான் வாங்கியிருந்தான். அது வந்து அவ்வளோ ரேட்லாம் இல்லை, வெறும் 50 ரூபா தான் அது. அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டே போட்டு காமிச்சிட்டு இருந்தான், நீங்களே பாருங்கள். ஆனால் அது வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் உடச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து இங்கே பாருங்கள் நான் அயன்மேனு அப்படின்லாம் காமிச்சிட்டு இருந்தான். நாங்கள் அப்புறம் எதுனா வலையை பார்க்கலான்னு போகும்போது அந்த கடையில் எதுவுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த ஒரு ஐஸை 4 பேர் சாப்பிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தரவேல கடைசி வரைக்கும். எல்லோரும் சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குன்னு தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் அதே இடத்துல கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நாங்கள் கோயிலாண்டே வந்துட்டோம். அங்கே பார்த்தா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது, எங்களால் உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரோட்டாண்டே எவ்வளோ ரஷ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் கடை தான், இந்த ஸ்வீட்ஸ் கடை தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு சிப்ஸ் கடை இருந்தது நிறைய. அப்புறம் இங்கே வந்து இந்த தாத்தா ஆல்வெரி சிப்ஸ் போட்டுட்டு இருந்தார். அப்புறம் இங்கே வந்து நிறைய சின்ன பசங்களுக்கு ரைடுலாம் இருந்தது. நாங்கள் அவ்வளோவா இந்த வருஷம் எதுவுமே போகல, ஏன்னா நாங்கள் போன வருஷமே நிறைய போயிட்டோம். அப்புறம் என் தம்பி வந்து கன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் சூப்பராக ஷூட் பண்ணுவான். இது வந்து என்ன பண்ணோன்னா எல்லா குண்டையும் சுட்டுட்டான். ஆனால் என் தங்கச்சிக்கிட்ட கேமரா கொடுத்தனால அவன் மூஞ்சே மட்டும் எடுத்து வச்சிருக்கா. அவன் சுட்ட ஒரு பலூனு கூட வீடியோ எடுக்கல. அப்புறம் என் தம்பி எங்கள் அண்ணன்லாம் வந்து சுட்டாங்க ஒரு 2-3 பலூனு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம், ஏன்னா எங்களுக்கு செம்ம தண்ணி தாங்க அந்த இடத்துல. எங்களுக்கு அந்த கூட்டத்தில் செம்ம தண்ணி தாங்க எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டுக்கப்புறமா எங்களுக்கு அடங்கலை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஜூஸ் குடிக்கலாமேன்னு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் இங்கே வந்து ஜூஸ் குடித்தோம்ல, அது வந்து பால் சர்பத் குடித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு இந்த கடைக்கு வரும்போது தான் சொன்னாங்க ரோசியை பார்க்குற ரோபோட்னு சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தனால அது பார்க்கல. அப்புறம் எங்கள் பெரியம்மா வந்து ஜூஸ் போடுற மிஷின் வாங்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் அது அங்கே எதுவுமே நல்லா வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் பேக் கடைக்கு போவோம், ஆனால் அங்கேயும் எதுவுமே நாங்கள் வாங்கலை. நிறைய கூட்டம் இருந்தது அங்கே, ஃபுல்லாக ரஷ்ஷு. நாங்கள் அந்த பேக் கடையிலே மாட்டிக்கினோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்தோம், ஆனால் எதுவுமே வாங்கலை.
இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா வந்து கோயில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நிறைய கம்பல் கடை இருந்தனால கம்பல் 2-3 வாங்கினோம். இந்த கம்பல் எங்கள் மம்மிக்கு பிடிச்சனால எங்கள் மம்மி வந்து ஒரு 2 கம்பல் அவங்களுக்கு எடுத்தாங்க, 2 கம்பல் எனக்கு எடுத்தேன். நான் அப்புறமா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து கம்பல் கடைங்க தான் லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உங்களுக்கு லைனாக காட்டுறேன், நீங்கள் கிளியராக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, அப்போ தான் எங்கள் வீட்டுக்கிட்டாண்ட சாமி வந்தது. அதனால நாங்கள் அதை மோளை அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் பால்கனிலேருந்து அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து சாமி கிட்ட வந்தோடனே வந்து பார்த்தோம். உங்களுக்கு தெரியுதா சாமி? நாங்கள் கிட்ட வரும்போது மேலே. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இந்த கம்பல் தான் நாங்கள் வாங்கினோம். அவ்வளோதான் கைஸ், பாய்.